ஓம் நம சிவாய. நம்ம புராணங்கள்ல பக்தி மற்றும் நம்பிக்கையால மோட்சம் அடைஞ்ச பல பேரோட கதைகளை நாம கேட்டிருக்கோம். அதுல ஒண்ணுதான் இந்த மோக்ஷதா அல்லது வைகுந்த ஏகாதசிய பத்தின கதை. மார்கழி மாசத்துல வர்ற இந்த ஏகாதசி நமக்கு மட்டும் இல்ல, நம்மோட முன்னோர்களுக்கும் முக்தி கொடுக்க கூடியது. ஒரு கடிகாரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. கடிகாரத்துல இருக்க ஒவ்வொரு எண்ணும் ஒரு ராசி மண்டலம். இப்போ சூரியன் 9ஆம் ராசியான தனுசு ராசியில இருக்காரு. அது தமிழர்களுக்கு மார்கழி மாசம். சந்திரன் மேஷ ராசியில இருக்காரு. நடுவுல பூமி இருக்கு. இப்போ சந்திரனுக்கும் சூரியனுக்குமான ஆங்கிள் 120 இருந்து 132 டிகிரி இருக்கும். இத சுக்லபக்ஷ ஏகாதசி அல்லது வளர்பிறை ஏகாதசின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல சூரியன், சந்திரன், பூமிக்கு இடையே உள்ள புவியீர்ப்பு விசை அதிகமா இருக்கும். நம்ம உடல்ல உள்ள தேவையற்ற கழிவுகளை விரதம் மூலமா அகற்ற சிறந்த தருணமா பார்க்கப்படுது. இது அறிவியல் ரீதியா சொல்லப்படுது. இப்போ பத்ம புராணத்துல வைகுண்ட ஏகாதசிய பத்தி சொல்லி இருக்க கதைய சொல்றேன். பழைய காலத்துல சம்பகா அப்படின்னு ஒரு அழகான நகரம் இருந்தது. அந்த நகரத்துல ஏகப்பட்ட விஷ்ணு பக்தர்களும் வேதம் படிச்ச பெரிய பெரிய முனிவர்களும் இருந்தாங்க. அந்த நகரத்தை வைகா நசா அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணாரு. அவரு நீதி தவறாத ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். அவரோட ராஜ்யத்துல நகரமே செழிப்பா மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு நாள் ராத்திரி ராஜா தூங்குறப்போ அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல அவரோட முன்னோர்கள் ஒரு மோசமான இடத்துல கஷ்டப்படுறத பார்த்தாரு. அவங்க வேதனையோட எங்களை இந்த இடத்துல இருந்து காப்பாத்துன்னு கேட்டாங்க. அந்த ராஜாக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுல இருந்து அந்த ராஜாக்கு எதுலயுமே ஈடுபாடு வரல. அவரோட மன நிம்மதியே போயிடுச்சு. அவரோட மனக்கண்ல திரும்ப திரும்ப முன்னோர்கள் பட்ட கஷ்டம் வந்துட்டே இருந்தது. அவர் அந்த ராஜ்யத்துல உள்ள முனிவர்கள் கிட்ட போய் என்னோட முன்னோர்களை இந்த துன்பத்துல இருந்து விடுவிக்க என்ன வழின்னு கேட்டாரு. அந்த முனிவர்கள் மார்கழி மாசத்துல சுக்லபக்ஷத்துல வர்ற மோக்ஷதா ஏகாதசி ஒரு புண்ணிய நாள். அந்த நாள்ல நீங்க பக்தியோட விரதம் இருந்து அந்த புண்ணியத்தை உங்க முன்னோர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அந்த துயரத்துல இருந்து பாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ராஜா பக்தியோட அவங்க சொன்னத ஏத்துக்கிட்டாரு. ஏகாதசி நாளும் வந்துச்சு. ராஜா மனசு முழுக்க பக்தி மற்றும் நம்பிக்கையோட விரதம் இருந்தாரு. விஷ்ணுவை நினைச்சு ஜபம் பண்ணாரு. அவர் சாப்பாட்டை மட்டும் அன்னைக்கு தியாகம் பண்ணல, மனசுல பக்தி மற்றும் நம்பிக்கையோட பகவான நினைச்சாரு. விரதத்தை முடிச்சு அந்த புண்ணியத்தை தன்னோட முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணாரு. உடனே வானத்துல இருந்து மலர்கள் பொழிய தொடங்குச்சு. மிகப்பெரிய ஒளியும் அதுல அவரோட முன்னோர்கள் அமைதி மற்றும் பிரகாசமான ரூபத்தோட துன்பத்துல இருந்து விடுபட்டவங்களா காட்சி கொடுத்தாங்க. அவங்க மகிழ்ச்சியோடையும் நன்றியோடையும் ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணாங்க. மகனோட பக்தி மற்றும் நம்பிக்கையால அவங்களுக்கு பாபங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சது. ராஜாவுக்கும் மன அமைதி கிடைச்சது. ஏகாதசி அப்படிங்கிறது விரதம் மட்டும் இல்ல, அது நமக்கு மன அமைதி, நம்பிக்கை, பக்திய கொடுக்கக்கூடியது. நாம செய்யற பிரார்த்தனை நம்மளையும் நம்ம முன்னோர்களையும் உயர்த்தும். ஏகாதசி விரதத்தை பக்தியோட கடைபிடிக்கும் போது நம்ம எண்ணங்கள் சுத்தமாகும். நம்மளோட ஆன்மீக பயணம் உயரும். மன அமைதி கிடைக்கும். பகவானோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஹரே கிருஷ்ணா.